ஹாய் க்யூட்டீஸ். ஃபிஷ்ஷிங் வயரை வச்சு லோட்டஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. க்ரீன் கலர் வயர், அடுத்து ஒரு பால், அடுத்து குண்டூசி, அடுத்து எங்கள் வீட்டில் ஆரஞ்சு கலர் வயர் தான்ப்பா இருந்துச்சு எனக்கு. அடுத்து பாப்பாவோட பால் பாசி. எங்கள் வீட்டில் பாப்பா பால் பாசி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சமைக்கி வைக்கணுன்னு தான் ஆசை, சமைக்கி இல்லை. ஸோ வீட்டில் இருந்ததை வச்சு சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குண்டூசியில் இந்த பால் பாசியை கோர்த்து வச்சுக்கலாம். ஜமிக்கிக்கு பதிலாக பால் பாசி எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கோர்த்து தனியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிரும். ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்து கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுதான் ஃபுல்லாக எடுத்து கோர்த்து வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த ஆரஞ்சு வயர் தான். எனக்கு பிங்க் கலர் வயரில் செய்யணும், ஆனால் எங்கிட்ட அந்த வயர் இல்லை, இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம எந்த அளவு வருதோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் வருது. இது அளவில் நம்ம இந்த ஒன்று கட் பண்ணிவிட்டு நான் மிச்சம் எல்லாத்தையும் முழுசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுதான் பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேங்கிறதுனால ஒரு கையில் தான் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் என்னால் செய்ய முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் மடித்து குண்டூசியில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கோர்த்து வச்சுக்கலாம். இதுதான் பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து கோர்த்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம க்ரீன் கலரையும் எடுத்து செய்யணும். ஆரஞ்சு கலர் நம்ம எந்த அளவுக்கு தேவைன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த க்ரீன் தான் எங்கிட்ட கொஞ்சோண்டு இருந்துச்சு. இந்த க்ரீன்லையே நம்ம லோட்டஸோட லீஃப் எல்லாம் செஞ்சு மடித்து வச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர் எந்த அளவு கட் பண்ணமோ அதே அளவுக்கு க்ரீன் கலரையும் கட் பண்ணி நான் மடக்கி அதை ஆரஞ்சு கலர் மாதிரியே பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம பால் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலரெல்லாம் எடுத்து குத்திக்கலாம். ஆரஞ்சு கலரை எடுத்து குத்துனா பாருங்கள், 2 குத்தி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதையவே ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம குத்தணும். ஃபுல்லாக ரவுண்டாக குத்துறேன், குத்திட்டு காமிக்கிறேன் இருங்க. ஃபுல்லாக குத்தியாச்சு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நேராக இதே மாதிரி குத்திக்குங்க. இது ஒரு கையில் எடுக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் லைன் ஒன்று மட்டும் குத்தி காமிச்சிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக குத்தியாச்சு. 3 ரோ எனக்கு வந்திருக்குது. அது ஃபுல்லாக குத்தி முடிச்சுட்டு அடுத்து அதே மாதிரி தான் க்ரீன் கலரையும் அதே மாதிரி நம்ம எடுத்து குத்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. க்ரீன் கலரும் எடுத்து குத்தியாச்சு. இதுதான் கடைசியில் ஃபுல்லாக லோட்டஸ் ஃபுல். இதுதான் பரவாயில்ல, ஏதோ இருக்கிறத வச்சு செஞ்சாலும் அழகாக தாங்க இருக்குது. எனக்கு இது அழகாக இருக்குது, உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சாலே அது நல்லா தான் வரும். ஒன்றுக்கு ஒன்று பெட்டர் தான். ஓகே, பாய்.